பிரேமலதா பக்கத்துல இருந்த சுதீஷனுடைய முகத்துல அவ்வளோ பெரிய உற்சாகம்லாம் இல்ல. இதே வாக்குறுதி ராஜ்யசபா சீட்ட தரேன்னு சொன்ன எடப்பாடி, தராம ரொம்ப இழுக்கடிச்சப்ப, அவர் சில ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ராஜ்யசபா சீட்டு தர்றதுக்கு எடப்பாடியார் கூட ஓரளவு ரெடியா இருப்பாரு. ஆனா அக்கா தான் பிரஷர் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பதிலாக வேற என்ன கூடுதலா வாங்க முடியும் அப்படிங்கிற பேரத்துல தான் பிரேமலதா கவனமா இருந்தாங்க அப்படின்னு அப்பவே சொல்லுவாங்க. அதனால உண்மையிலேயே ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல உண்மையிலேயே அத அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் வந்து போக போக தான் தெரியும். விஜயகாந்த் இல்லாத தேமுதிக. விஜயகாந்த் இல்லாத தேமுதிகவுக்கு அதே அளவுக்கான பலம் இருக்குமா? விஜயகாந்த் யார எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் திமுகவையும் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. அதிமுகவை எதிர்த்தும் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு இருந்த திராவிட அரசியல்ல 2 கட்சிகள் மேலயும் ஒரு விதமான சலிப்பு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு ஜனங்க அந்த டைம்ல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால வந்து கலைஞர் ஆட்சி மேலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. ஜெயலலிதா மேலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அப்பதான்